அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் HorseMan பேசுகிறேன். இன்றைக்கி அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக எந்த ஒரு வீடியோவோ, இப்போ பிளாக் வீடியோவோ, இல்லை சீரீஸ் ஆஃப் இமேஜஸ் கொண்ட வீடியோவோ, இல்லை இன்ட்ரோ வீடியோ, இல்லை ஒரு நார்மல் வீடியோவில் டெக்ஸ்ட் வைக்கணும், அந்த மாதிரி எல்லா நீடுக்குமே டெக்ஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இப்போ அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக 2 டைப்ஸாக டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் பேனல் இருக்க டைப் டூல் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா HorseMan சொல்லி டைப் பண்ணோம்னாலே இந்த இடத்துல டைம்லைனில் பார்த்திங்கன்னா அதோட ஃபுட் பிரிண்ட் வந்துடும். இப்போது வந்து அதை கிளிக் பண்ணிட்டு அதோட எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனலில் பார்த்திங்கன்னா அதோட அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே அலைன்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஃபாண்ட் கலரு டைப்பு எல்லாமே இது மாற்றிக்கலாம். இப்போ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனல் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த இடத்துல இந்த ஏரோஸ் மேட்சை கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே எஃபெக்ட் கண்ட்ரோல் பேனல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணி வச்சு இது வந்து இங்கே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே அதோட சோர்ஸ்லாம் மாற்றினீங்கன்னா மாறாது. பிகாஸ்னால் இது வந்து எடிட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்த டைப் வேணுமோ அந்த டைப் மாற்றினீங்கன்னா மாறும். டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் மாற்றணும்னு நினச்சா கலர் மாற்றிக்கலாம். என்ன டைப் வேணுமோ என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் மீடியமில் எங்கே வேணுமோ நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இது வந்து இதுதான் பேசிக் டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்தராக இதோட மற்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ இது ஒன் டைப்பு. இப்போது பார்த்திங்கன்னா அந்த டைமில் எங்கே வேணுமோ நீங்கள் வந்து அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபுட் பிரிண்ட்டை அதை சைஸ் சின்னது பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை அந்த வீடியோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து வீடியோ லென்த் ஃபுல்லாக வரணும்னா அதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். எந்த சைடு வேணால் அதோட வீடியோவோட எந்த சைடு வேணால் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கு. இதோட இன்னொரு டைப் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை டைப் பண்ணிருக்கு. இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா ஃபைலில் நீங்கள் லெகசி டைட்டில் இதில் வந்து டைட்டில் என்ன வேணும் வச்சுக்கலாம். நான் வெறும் டைட்டில் மட்டும் வச்சுக்கலாம். இது வந்து என்னோடய ஸ்க்ரீன் சைஸுக்கு இந்த வித் ஹைட் இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஃப்ரேம் சைஸையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஃப்ரேம்ஸ் பர் செகண்டு இப்போ கொடுத்திங்கன்னா இப்போது இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து நம்ம அங்கே பார்த்து எல்லாமே இங்கே பண்ண முடியும். பட் ஆனால் அந்த ஹோல் ஸ்க்ரீன்லேயே வந்து உங்கள் டெக்ஸ்ட்டுக்கான எல்லா விதமே பண்ணிடலாம். ஸோ அதான் இதில் இருக்க அட்வான்டேஜ். பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாக வந்து மாற்றிட்டு அங்கே போய்ட்டு நம்ம இதே மாதிரி பண்ணிட்டு நம்ம எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனல் போகிறோம்னால எல்லா கண்ட்ரோல்ஸும் இங்கேயே இருக்கும். ஸோ இன்னும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே கண்ட்ரோல்ஸ் தான் அந்த ரைட் சைடுமே இருக்கும். எந்த டைப் வேணும் என்ன செலக்ட் பண்ணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட சைஸு என்ன சைஸ் வேணும், அதோட கலர் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நார்மலாக மற்ற எல்லா எஃபெக்ட்ஸுமே இங்கே இருக்கும். ஏதாவது ஒரு ஷேப் வரைஞ்சி அந்த ஷேப்புக்குள்ளே டெக்ஸ்ட் வைக்கணும் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் டெக்ஸ்ட் வச்சுட்டு அதை மூவ்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதை செலக்ட் பண்ணணுன்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஒரு பொசிஷன் கூட நீங்கள் இந்த ஹோல் ஃப்ரேமுக்கும் ஹோல் ஸ்க்ரீன் ஃப்ரேமுக்குமே நமக்கு சென்டராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு சென்டர் கொடுத்திங்கன்னா அந்த சென்டரில் வந்துடும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஒரே விண்டோக்குள்ளே நம்ம இதை பண்ணிட முடியும். இதுதான் வந்து செகண்ட் டைப்பு. இப்போது இது இப்படி பண்ணிட்டு இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா இங்கே ஒரு டைட்டில் வந்துடும். அந்த டைட்டில் கொண்டு வந்து நம்ம ட்ராக் பண்ணி டைம்லைனில் வச்சோம்னா ஸோ அது வந்து நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துடும். இப்போது ஒரு நார்மல் வீடியோ இருக்கிற இடத்துல எப்படி இந்த டெக்ஸ்ட்டு வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வரும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ் தான். இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணோம்னா அதே மாதிரி நார்மலாக இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்லையும் அந்த செட்டிங்ஸை பார்க்கலாம். இல்லை வந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பொசிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சேஞ்ச் பண்ணி வச்சு ஏன்னா இப்போ வீடியோ மேலே தான் டெக்ஸ்ட் இருக்கனால அந்த வீடியோ வந்து இந்த பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். இதோட ஒப்பாசிட்டி மாற்றுறது, என்ன டைப்பு, இதில் ரெகுலர் மட்டும்தான் இருக்குது இந்த கான்ஸ்டலில் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஃபியூச்சரில் அந்த டெக்ஸ்ட் அனிமேஷனில் ஃபியூச்சரில் பார்ப்போம். இந்த பேசிக்காக டெக்ஸ்ட் எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ரீமியர் ப்ரோவில் இருக்க வேறு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதாவது பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை நம்ம பண்ணுவோம், அந்த வீடியோ பண்ணுவோம். தேங்க்யூ.